ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்க விக்ரம் ஆன் டியூட்டி வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர் வெப் சீரிஸாக எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு இதுலேருந்து ஒரு 4 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வரும் வாரங்களில் அடுத்தடுத்த எபிசோட் வரும். இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆன ஒரு போலீஸ்காரராக இருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கொடூரமான முறையில் கற்பழிச்சு கொலை பண்ணப்படுறாங்க. அந்த கேஸை நம்ம ஹீரோ கையில் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக கள அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ், கிரைம் த்ரில்லர் ஜானருக்கே ஏற்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸை ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. யார் இதை பண்றது அப்படின்ற மாதிரி பண்ற இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனாக இருக்கட்டும், அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்க சஸ்பென்ஸும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வெப் சீரிஸ் நடிச்சிருக்க எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோவோட கேரக்டர் சூப்பராக எழுதியிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணா இந்த வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். நம்ம ஹீரோ ஏன் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்றது இன்னும் சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு ஒரு 4 எபிசோட் தானே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பேலன்ஸில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலி வெப் சீரிஸ் நல்லாவே இருந்தது. அது சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த வெப் சீரிஸோட நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்க்ரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. காட்சிகளும் பார்த்தீங்கன்னா நம்ம பல வெப் சீரிஸ்லையும் படங்கள்லையும் பார்த்து பழக்கப்பட்ட அதே காட்சிகளாக தான் இருக்கு. எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருந்த மாதிரி இல்லை. இது இந்த 4 எபிசோட் வரைக்கும் தான். அடுத்தடுத்த எபிசோட்ல எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் வெப் சீரிஸ் தான். இது வரைக்கும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.